எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீரின் மல்கு சடையல் விடையல் அடையார்த்தம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முடிந்தான் உலகு உய்ய சீரில் மல்கு மலையே சிலையாக முடிந்தான் உலகு உய்ய காரில் மல்கு கடல் நஞ்சம் அது உண்ட கடவுள் இடம் காரில் மல்கு கடல் நஞ்சம் அது உண்ட கடவுள் இடம் என்பர் ஊரில் மல்கி வளரு செம்மையினால் உயர்வெய்தும் புகழூரே ஊரில் மல்கி வளரு செம்மையினால் உயர்வு எய்தும் புகழூரே புகழூரே செய்யமேனி வெளிய பொடி பூசுவரே சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவர் போற்றிசைத்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் உரையும் இடம் மெய்ய நின்ற பெருமான் உரையும் இடம் பெருமான் உரையும் இடம் என்பது அருள் பேணி பொய்யில்லாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே பொய்யில்லாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே கழலின் ஓசை சிலம்பில் ஒலி ஓசை கலிக்க பயல்கானில் கழலில் ஓசை சிலம்பின் ஒலி ஓசை கலிக்க பயல்கானில் குழலில் ஓசை குரல் பாரிடம் போற்ற குனித்தார் இடம் என்பரு விழவில் ஓசை அடியார்மிடே உற்று விரும்பி பொலிந்து எங்கும் முழவின் ஓசை முன்னே அயர்வெய்த முழங்கும் புகழூரே. திருஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவார முதல் பதிகத்தில் புகழூர் பற்றிய 4, 5, 6 பாடல்கள். நீரில் மேலானதாகிய கங்கையை சடையில் கொண்டவன், இடபவாகனத்தை உடையவன், நன்மை அடைய மாட்டாதவர்களாகிய 3 கோட்டைகளை உடைய அசுரர்களை மேருமலையை உள்ளாக கொண்டு முனிந்தவன், உலகம் ஒய்யும் பொருட்டு பால் கடலில் அமுதம் கடையும் பொழுது தோன்றிய நஞ்சினை உண்டு ஊர்களில் திகழ்ந்து நல் ஒழுக்கத்தினால் உயர்வு அடையும் புகழூர். தனது சிவந்த மேனியில் வெண்மை தோன்றுமாறு திருநீற்றை பூசுபவர், தன்னை வணங்கும் அடியார்களிடம் மெல்ல மெல்ல சேர்ந்து நின்ற தீ வினைகள் சிதறி வெளியேறுமாறு செய்பவர், தன்னை பணிந்து போற்றி பாடல்களால் துதி செய்யும் அடியார்களிடம் நின்று அருளும் அப்பெருமான் உறையும் இடம். வாக்காலும் மனதாலும் பொய்மை கொள்ளாத மனத்தினர் பொருந்தி வாழும் புகழூர் ஆகும். ஒரு காலில் கடல் ஒளியும் மற்றொரு காலில் சிலம்பொலியும் எழுமாறு குழல் ஓசையை பூதங்கள் எழுப்ப நடனம் புரியும் சிவபெருமான் விளங்கும் இடமானது திருவிழாக்களால் உண்டாகும் ஓசை அடியவர்களை மகிழ்ச்சி அடையுமாறு செய்கிறது. முழவின் ஓசை கடல் அலைகள் முழங்கும் ஓசையை வெல்லும் தன்மை கொண்ட புகழூர் என்பது 3 பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.